ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி என்ன பார்க்க போகிறோம்னா, கோர்ஸ் ஸ்கேமிங். கோர்ஸ் வெளியே சிஎஸ்சி சென்டராக இருக்கட்டும், கோச்சிங் சென்டர்ன்ற மாதிரி இதேமாரி வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க கைஸ். அங்கெல்லாம் 80,000 1 lakh மேலே கூட வாங்குறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் கட்டி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட மணியை. அதெல்லாம் நீங்கள் தேவையே இல்லை கைஸ். உங்களுக்கான ரிசோர்ஸ் ஆன்லைனில் கொட்டி கிடக்குது. ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது சும்மா வேஸ்ட்டு. வெறும் சர்டிஃபிகேட்காக அதை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியும். நீங்கள் 30 லட்சம் கொடுத்தா கூட உங்களால் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கற்றுக்க முடியாது கைஸ். நீங்கள் எப்படி ஓனால் ஒரு லேப்டாப் இன்டர்நெட் வசதி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் மாஸ்டர் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் போயிருக்கேன் கைஸ். யூடியூப்ன்றது தான் உங்களுக்கு வரப்பிரசாதம் சொல்லலாமா? யூடியூப்பில் சும்மா நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் ஏஐ கான்செப்ட் படிக்கணுன்னா இந்த கிருஷ்ணாயக்குன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஐ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏஐ தான் ஃப்யூச்சர். ஏஐயில் தான் இப்போ நிறைய ஜாப்ஸ் வந்துட்டுருக்கு. டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டுருக்கு. கரண்ட்டாக பூமில் இருக்குது. அதுக்கு நீங்கள் இவர் தான் ஒரு வரப்பிரசாதம். ப்ளேலிஸ்ட்டை போயிடுவாங்க. இன்னும் எவ்வளோ ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்லேயும் வீடியோ எவ்வளோ இருக்குது. பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா டாபிக்ஸ்க்கும் இவர் போட்டிருக்காரு, ஓகேங்களா? இங்கிலீஷில் தான் பேசுவார். அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. இதுவும் தாண்டி நெக்ஸ்ட்டு ஜாவா பார்த்துக்கலாம். ஜாவா தமிழில் வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. இவர் வீடியோ போடுவார். இங்கிலீஷில் தெலுஸ்கோ, இவர் சேனல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாவாவில் டிஎஸ்ஏ படிக்கணும்னா குணால் குஷ்வாகா இவரை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி கிளியராக இருக்கும் இவரோட கண்டென்ட் எல்லாமே. இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 0 to டிஎஸ்ஏ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். இதை பாருங்கள். ரிகர்ஷன் இதுமாரி பேசிக் கான்செப்ட்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் இவர் கிளியர் பண்ணுவார், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜேவிஎல் கோடுன்றவர் இவர் வெப் டெவலப்மெண்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் கிளியர் கட்டாக சொல்லி தருவார். நிறுத்தி நிதானமாக தமிழில் அழகாக சொல்லி தருவார். எவ்வளோ பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க இவர். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இவர் ஆண்டன் ஃப்ரான்சிஸ் ஜீரோ. இவரோட சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவரோட சேனலில் இல்லாத கண்டென்ட்டே இல்லை. அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எல்லாம் நிறைய க்ளோன் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்காரு. டெக் டாக்ஸ் பண்ணியிருக்காரு. சில டெக் டாக்ஸ் தான், ஓகே. டிஎஸ்எல்ல 14 வீடியோ. டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக பாட்டம்லேருந்து கற்றுக்கணுன்னா இவரோட சேனல் ரெஃபர் பண்ணுங்க. இவரோட சேனலில் நான் இப்போ காட்டினது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் வருதுன்னா இருக்கவே சாட்ஜிபிட்ட போயிட்டு கேளுங்க கைஸ். நீங்கள் வெறும் அசைன்மெண்ட்டு, ஹோம்ஒர்க்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனு அதுக்கு மட்டும் சாட்ஜிபிட் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிலனா, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா, ஏதாச்சும் கொஸ்டின் ஆன்சர் தெரியலனா நீங்கள் லெக்சரர்கிட்ட, டீச்சர்கிட்ட கேட்க தயங்குறீங்கன்னா ஜஸ்ட் இது கூட கேளுங்க கைஸ். இப்போ ஐ டோ நோ ப்ரோக்ராமிங், ஹவு can I start as a beginner? Sorry, spelling mistake. அது கரெக்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. Step 2 choose one beginner. Step 1 understand what program meaningly. என்ன ப்ரோக்ராம் சூஸ் பண்ண சொல்லுது. பிகினராக இருந்தால் பைத்தான் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகே. சூஸ் ஒன் பிகினர் லாங்குவேஜ், ஈஸி டு ரீட். வெப் ஆட்டோமேஷன்ஸ், ஏஐ, பைத்தான் போட்டு அதுவே கொடுத்துட்டு பாருங்கள். பர்ஃபெக்ட் ஃபார் பிகினர். நான் சொன்ன மாதிரி தான்.
ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ ஜாவாவை கம்பேர் பண்ணிங்கன்னா ஜாவாவில் 5 லைன் எழுதுகிற கோடு பைத்தானில் சிங்கிள் லைனில் எழுதிடலாம். need to only one thing to start. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிலனா யூடியூப்லேயே போய் பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. கிளியர் கட்டாக தமிழ்லேயே இருக்கும் வீடியோஸ்லாம். நீங்கள் 1000 rupees கொடுத்து சென்டர் இந்த சிஎஸ்சி சென்டரில் லேர்ன் பண்ணுறதோட இது ஒர்த்து கைஸ். ரிப்பீட் மோடில் போட்டு தெரிலனா திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். அதுவும் மீறி உங்கள் டவுட் இருந்துச்சுன்னு ChatGPTல எப்படி எதுக்கு ஏன் எல்லா டவுட்டும் இங்கேயே கேட்டுக்கலாம் கைஸ். பேசிக்ஸ்லேருந்து அதுவே ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதோ கொடுத்துச்சு பார்த்தீங்களா, லேர்ன் திஸ் டாபிக்ஸ் திஸ் ஆர்டர் week 1 week 2 week 3 week 4. ஓகே, எல்லாமே சொல்லுவோம். பில்ட் டைனி ப்ராஜெக்ட், கால்குலேட்டர் ப்ராஜெக்ட், இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டெப் 5 டெய்லியும் அதுவே போட்டு 30 to 45 minutes டெய்லி. 50 minutes லேர்னிங், டைப், கோடிங், ஃபிக்ஸ் எரர்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 30 daysல உங்கள் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் கைஸ். கால்குலேட், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் கன்ஃபியூஸ்ட். அதுவே சொல்லுது பாருங்கள், யூ வில் ஃபீல் கன்ஃபியூஸ்ட் நார்மல். எதாவதுன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது ஏதாவது சின்டெக்ஸ் மறந்துடும், ப்ரோக்ராம் தனியாக கோட் அடிக்க முடியாது, பார்த்து தான் அடிப்பீங்க ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் காமன், நானுமே அப்படி தான் அடித்தேன், பார்த்து தான் அடிக்கணும். நீங்கள் அதுக்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, அது பிகினருக்கு நார்மல் தான். எரர்ஸ் வில் கம். எரர் வருதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்க, எரர் வருதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏன் எரர் வருதுன்ட்டு இன்னொரு வாட்டி அந்த எரர் பண்ண மாட்டீங்க. அதனால் தப்பு பண்ணுறது கரெக்ட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும். why you can become later. பைத்தான் யூஸ் பண்ணுங்க கைஸ். அது வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணலாம், ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணலாம், டிஎஸ்ஐக்கு இது பெர்ஃபெக்டான. அதுக்குன்னு மற்ற லாங்குவேஜ் நான் குறை சொல்ல மாட்டேன். பைத்தான் ஈஸியாக இருக்கும். பைத்தான் ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எல்லாம் சேமாக தான் இருக்கும், லாஜிக் சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும். அவ்வளோதான். அது நெக்ஸ்ட்டு இது பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு கீக்ஸ் ஃபார் கிக்ஸ்ன்ற வெப்சைட்டுக்கு போங்க. நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். கிக் ஃபார் கிக்ஸ் போயிட்டீங்கன்னா இதுல இருக்குது பாருங்கள், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இங்கே கூட பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இதில் இன்ட்ரடக்ஷன் போய்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்ன இருக்கோ பார்த்துட்டு யூடியூப் வீடியோ அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ஓகேவான வே தான். உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதுவே பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இது கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சால்வ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் இது ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கே டிஃபிகல்ட்டிஸ் லெவல் இருக்குது பாருங்கள். மீடியம், ஈஸி, மீடியம், ஹார்டு, இதுமாரி 3 இருக்கும். ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மீடியம் ப்ராப்ளம் சைட்லாம் போயிடாதீங்க. ஈஸின்றதில் சால்வ் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுது. இதில் கோட் அடிக்கணும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 5-6 வாட்டி ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க அரே ஒன்று கொடுத்துட்டாங்க, நம்பர் 1 2 3 5. இங்கே மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிஸ்ஸிங் இன் அரே என்ன 4 கண்டுபிடிக்கணுமா? அதுதான் அவுட்புட் 4. நீங்கள் அது லாஜிக் எழுதி அதோட ஆன்சர் 4ன்னு வர வைக்கணும். அதுமாரி தெரிலனா யூடியூப்பில் இது வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்கள், சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். ஒன்றும் தெரியலனா சர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தெரியலன்ட்டு விட்டுறாதீங்க. ஏஐ வச்சு லேர்ன் பண்ணுறதும் ஏஐ இல்லாமல் லேர்ன் பண்ணுறதும் உங்களோட லேர்னிங் கர்வை 2x ஃபாஸ்டர் பண்ணும். அதுதான் ஏஐ உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன்.